தனிமை என்பது இளம் வயதிலேயே என்று வருவதற்கு காரணம் சமூக ஊடகங்கள். இன்று இருக்கிற குழந்தைகள் வெளியே சென்று விளையாடுவதே இல்லை. கைபேசியிலே விளையாடி தாங்களே ஒரு மாய உலகத்தை உற்பத்தி செய்து கொண்டு அவர்கள் வாழ்வதால் வெளிவட்டார தொடர்புகள் இல்லாமல் பலரும் அகநோக்கிய பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள், புறநோக்கிய பார்வை உள்ளவர்களாக இருப்பது இல்லை. இன்ட்ரோவர்ட்ஸ், நாட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். அவர்களுக்கு மனநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை அதிகம் விளையாடச் சொல்லுங்கள், பழகச் சொல்லுங்கள். அது மிகவும் முக்கியம். ஒரு காலத்தில் சிற்றூர்களிலே ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அவருடைய உறவினர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கு அழைப்பார்கள். அழைத்து சாப்பாடு போட்டு பலகாரம் செய்து, கவலைப்படாதே, நீ தனிமையில் இல்லை, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று தெம்பு தருவார்கள். இப்போது அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால்தான் அதிக டிமென்ஷியா இப்போது வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மகன் பணக்கார மகனுக்கு தந்தை இறக்கிற போது 3 அறிவுரை சொல்லுகிறாள். அதில் ஒன்று, உன்னை விட பணக்காரனிடம் நட்பு கொள்ளாதே. எப்போதுமே நாம் யாராவது அறிவுரை கொடுத்தால் அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைப்போம். இந்த மகன் நினைக்கிறான், தந்தையே இல்லை, வேறு யாரோடாவது அப்படி பணக்காரரோடு உறவு கொண்டால் என்ன? அந்த நாட்டிலேயே பணக்காரர் மன்னர் மட்டும்தான் இவனை விட. இளவரசனோடு சிநேகிதம் செய்து கொள்ளலாம், பார்க்கலாம் என்று இளவரசனுக்கு பரிசு பொருட்களோடு செய்கிறான். இளவரசன் அமர்ந்து பேசுகிறான், அடிக்கடி போகிறான், ஒவ்வொரு முறையும் விதவிதமான பரிசுகளை கொண்டு போகிறான். அந்த இளவரசனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விடுகிறது. இவ்வளவு பொருட்கள் கொண்டு வருகிறானே, இவன் வீடு எப்படி இருக்கும்? நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், நாளை இரவு வருகிறேன் என்று. அடுத்த நாள் இரவு போகிறான். தடபுடலான விருந்து, எல்லாவற்றையும் ரசித்துவிட்டு பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கிறான். அங்கே ஒரு கிளி இருக்கிறது, மிக அழகாக பேசுகிறது, எதை சொன்னாலும் பேசுகிறது. அவன் கேட்கிறான், இந்த பரிசுகள் எல்லாம் வேண்டாம், இந்த கிளியை எனக்கு கொடுத்து விடு. திகைத்து போகிறான் அந்த பணக்கார இளைஞன். இந்த கிளியை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள், ஏனென்றால் இது கிளி இல்லை, இது என்னுடைய தோழன். யாராவது உங்களுடைய தோழனை தர முடியுமா? ஒருபோதும் தர முடியாது, தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று. கோபமாக சென்ற இளவரசன் ஒரு படையை அனுப்பி அந்த கிளியை மாய்த்ததோடு பொருள்களை எல்லாம் சேதப்படுத்தி விடுகிறான். அப்போதுதான் இவனுக்கு புரிகிறது, தந்தை சொன்ன அந்த உபதேசம் எவ்வளவு நல்லது என்று. நான் படித்திருக்கிறேன், சீனத்திலே ஓர் இளைஞன் தன்னுடைய நண்பர்களோடு குடிமை தேர்வுகளுக்காக செல்கிறான். உலகத்திலேயே முதல் குடிமை பணி தேர்வை அறிமுகப்படுத்தியது சீனம்தான். அவன் செல்கிற போது ஒரு அடர்ந்த காடு வழியாக செல்கிறான். கொள்ளைக்காரர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், 4-5 திருடர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவரிடம் இருக்கிற பணத்தை கேட்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞனுக்கு தற்காப்பு கலை தெரியும். அதனால் இவன் அவர்களை எல்லாம் அடித்து விரட்டுகிறான். ஆனால் மற்ற நண்பர்கள் கூடயே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போன பிறகு நண்பர்களை பார்த்து மிகவும் நன்றி என்று சொல்லுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் என்ன உதவி செய்தோம், எங்களுக்கு தற்காப்பு கலை தெரியாது, நாங்கள் கூட இருந்தோம், அவ்வளவுதானே, ஓடாமல் கூட இருந்தீர்களே, அதுதான் எனக்கு தன்னம்பிக்கையை தந்தது, ஓடாமல் இருப்பதும் ஒரு விதமான ஒத்தாசைதான் என்று சொன்னான் அவன். நீங்கள் பார்க்கலாம், ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது ஒரு துயரமான நிகழ்வு சரித்திரத்தின் பக்கங்களில் இரத்தக்கரையாக படிந்தது. அவர்கள் எடுத்து செல்லப்பட்ட கப்பல்களில் நாம் 1 மணி நேரம் கூட பயணம் செய்ய முடியாது. அவர்கள் அங்கே சென்று அடிமைகளாக விற்கப்பட்டார்கள், விலங்குகளைப் போல நடத்தப்பட்டார்கள். அப்போது அவர்கள் மிகுந்த நட்போடு இருந்தார்கள். யாராவது ஒரு அடிமை தப்பித்து போனால் எங்கே தப்பித்து போனார்கள் என்பதை விரல்களை வெட்டினால் கூட சொல்லாத அளவிற்கு அவர்கள் நட்போடு இருந்தார்கள். நாம் எப்போதும் ஒன்றை பார்க்கலாம், அலுவலகத்தில் கூட கடைநிலை ஊழியர்களிடம் இருக்கிற நட்பு அலுவலர்களிடையே இருப்பதில்லை. யாரெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நட்பு தான் வடிகாலாக இருக்கிறது, நட்பு தான் வாய்க்காலாகவும் இருக்கிறது. நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒருவர் என்னிடம் கேட்டார். உங்களுடைய நண்பர்கள் கை விரல்களைப் போல இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கை விரல்களா? புரியவில்லை என்றார்.
நம்முடைய கட்டை விரலை பாருங்கள், எல்லா விரல்களோடும் அது இணையும். அதனால்தான் இதை அப்போசபிள் தம் என்று சொல்லுகிறார்கள். இந்த எல்லா விரல்களோடும் இணைகிற காரணத்தால் தான் நாம் கருவிகள் செய்ய முடிகிறது, கணனியை இயக்க முடிகிறது, கார் ஓட்ட முடிகிறது, காப்பி போட முடிகிறது, காலை சொருகிட முடிகிறது, எல்லா பணியும் செய்யப்படுகிறது. அந்த கட்டை விரல் எப்படி எல்லா விரல்களோடும் இணைகிறதோ அதை போல உங்கள் நண்பர்கள் மற்ற நண்பர்களோடு பேசி பழகி பிணக்கு இல்லாமல் பழக வேண்டும். சில நண்பர்கள் சுட்டு விரல்களைப் போல இருக்க வேண்டும். எப்படி சுட்டு விரல் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று சுட்டுகிறதோ அதை போல அந்த நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, எந்த பணியை தேர்ந்தெடுப்பது, துயரத்தில் எவ்வாறு நாம் நடந்து கொண்டால் அதிலிருந்து விடுபட முடியும், நெருக்கடியிலிருந்து விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிற ஆசான்களாக இருப்பவர்கள் இந்த சுட்டு விரல் நண்பர்கள். நடுவிரல் வலிமையான விரல். இந்த வலிமையான விரலை போல வலிமையானவர்களை அருகில் வைத்துக்கொள். எப்போதும் நீதி நியாயம் பேசுகிறவர்களை வைத்தால் நீ செய்தது தப்பு என்பான். ஆனால் வலிமையானவர்கள் இருந்தால் நாம் தப்பு செய்தால் கூட அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றுவதற்காக அருகில் இருப்பார்கள். அவர்கள்தான் நடுவிரலை போன்ற நண்பர்கள். தப்பு செய்யாமல் காப்பாற்றுபவர்கள் சுட்டு விரல். ஒருவேளை தவறி போய்விட்டால் காப்பாற்றுபவர்கள் நடுவிரல். நம்முடைய விரலிலேயே மிகவும் பலவீனமான விரல் இதுதான். அதனால்தான் அதற்கு மோதிரம் போடுகிறோம். பலவீனமானவர்களுக்குத்தான் அவையெல்லாம் தேவைப்படுகின்றன. அதை போல பலவீனமான சிலர் உங்களோடு இருப்பார்கள். அவர்களை போற்றி பாதுகாங்க. அவர்களை கீழே இறக்கி விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களும் உங்களுடைய நட்பை நாடி வந்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். சுண்டு விரல் இது எதுவும் செய்வதில்லை, ஆனால் எப்போதும் உடன் இருக்கிறது. எதுவும் செய்யாவிட்டாலும் உங்களோடு எப்போதும் வருகிறவர்களையும் வைத்து கொள்ளுங்கள். ஆகவே கைகள் விரல்களைப் போல வைத்து கொண்டால்தான் அவர்களை கைகளைப் போல இருப்பார்கள் என்று நான் சொன்னேன். ஜெஃப்ரி கிரிஃப் என்பவர் 4 விதமாக நண்பர்களை பிரிக்கிறார். ஒன்று, நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் எல்லாவற்றிற்கும் உதவுவார்கள். ஆனால் அவர்கள் உங்களுடைய மனக்கவலைகளை எல்லாம் சொல்வதற்கு ஏற்றவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்களிடம் சொன்னால் தீர்வு கிடைக்காது. நம்முடைய இடத்திலே வைத்து கொண்டு அவர்கள் இதை பார்க்க மாட்டார்கள். நெருக்கமாக இருப்பார்கள். ஒன்றாக படிப்பார்கள், ஒன்றாக பணி செய்வார்கள், ஒத்தாசை செய்வார்கள், எல்லாம் உண்டு. இரண்டாவது, ஆத்மார்த்தமான நண்பர்கள். அவர்கள் நெருக்கமாக இருக்க மாட்டார்கள், எப்போதுதான் பார்ப்பார்கள். ஆனால் அவர்களிடம் எதையும் சொல்லலாம், அவர்கள் பரிகாரம் சொல்வார்கள். அவர்கள் சொல்லாமலே உங்களுக்கு உதவி செய்து விடுவார்கள். நீங்கள் ஒரு துயரத்திலே இருக்கிறீர்கள் என்றால் அவர்களிடம் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் வந்து உதவி செய்து விட்டு போய்விடுவார்கள். மூன்றாவது, நெடுங்கால நண்பர்கள். நான்காவது, பேருக்கு நண்பர்கள். சில பேர் பேருக்குத்தான் நட்பாக இருப்பார்கள். அரிஸ்டாட்டில் 3 விதமாக வகைப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், முதலாவதாக இருவருக்கும் ஒரே தேவை இருக்கிறது. வைத்தீஸ்வரன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். பக்கத்து வீட்டுக்காரனிடம் நட்பாக இரு. உன்னுடைய மரத்திலே தேங்காய் பறிக்க அவன் வீட்டு ஏணி தேவைப்படலாம். உன் வீட்டிற்கு மாடு வந்தால் விரட்ட அவனிடம் இருக்கிற தடி தேவைப்படலாம். நீ கதவை பூட்டிக்கொண்டு சென்றால் தபால்காரர் வந்தால் வாங்கி வைப்பதற்கு அவன் தயவு தேவைப்படலாம் என்று. இப்படி தேவைக்காக நண்பர்கள். இரண்டாவதாக, இருவருக்கும் ஒரே மாதிரியான ஆர்வம். இருவரும் ஒரே நடிகரின் ரசிகர்களாக இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள். இருவரும் மாலையிலே நடைபயிலுவார்கள், நண்பர்களாக இருப்பார்கள். இது ஒரே ரசனையால், ஒரே ஆர்வத்தால். மூன்றாவது, அவர் சொல்வது அற்புதமான நட்பு. நிக்கோமேஷியன் எத்திக்ஸ் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் சொல்கிறார், உங்களை உங்களுக்காகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்தான் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் என்று அரிஸ்டாட்டில் குறிப்பிடுகிறார். நீங்கள் நினைக்கலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்களா? இருக்க முடியுமா இந்த உலகத்திலே? நான் இங்கே பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்கிறேன், அப்படிப்பட்ட நண்பர்களை நான் பெற்றிருக்கிறேன் என்பதால் தான் அந்த நட்பெனும் நந்தவனம் என்கிற இந்த நூலை நான் எழுதினேன், இங்கு பேசுகிறேன். நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்கலாம். அவர்கள் விண்மீன்களைப் போல அதிகமாக இருக்கக்கூடாது.
விரல்களைப் போல குறைவாக இருக்க வேண்டும். ஒரு அரசன் இருந்தான். அவன் வேட்டைக்கு செல்கிற போது ஓர் இளைஞனை பார்த்தான். அவனுடைய துடிப்பும் அவனுடைய புத்திசாலித்தனமும் கவர்ந்தது. அவனை அழைத்து வந்தான். அரண்மனையிலேயே வைத்து கொண்டான். அவன் சாப்பிடுகிற எல்லா நேரமும் அவனை அருகிலேயே வைத்து முதலில் அவனுக்கு பரிமாறுவான், பிறகு தான் உண்ணுவான். அவ்வளவு பிடித்தவன். மற்றவர்களெல்லாம் சொல்லுவார்கள், இவனை போய் அரசர் இப்படி கொஞ்சுகிறாரே. ஆனால் அரசர் மகிழ்ச்சியாக அவனை வைத்து கொண்டார். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார்கள். அப்போது ஒரு பெரியவர் வருகிறார். ஒரு பெரிய மாம்பழத்தை அந்த அரசனிடம் கொடுத்து, இது அபரிமிதமான ருசியுள்ள மாம்பழம், இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று. அரசர் வழக்கம் போல அந்த மாம்பழத்தில் முதல் துண்டை எடுத்து அந்த இளைஞனிடம் கொடுக்கிறார். உடனே வாங்கி அவன் வாயில் போட்டு கையை நீட்டுகிறான். மறுபடியும் ஒரு துண்டு கொடுக்கிறார். மறுபடியும் கையை நீட்டுகிறான். நன்றாக இருக்கிறது, கொடுங்கள் கொடுங்கள் என்று கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு பேராசைக்காரனாக இருக்கிறார், இவ்வளவு சுவையாக இருக்கிற மாம்பழத்தை நாமும் சாப்பிட்டு பார்க்கலாம் என்று கடைசி துண்டை மட்டும் வாயிலே போட்டார். சகிக்கவில்லை. இதையா ருசியாக இருக்கிறது என்று நீ சாப்பிட்டாய் என்று மன்னர் கேட்டார். இத்தனை நாள் நீங்கள் ருசியானதை கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த கடைசி துண்டையும் நீங்கள் சாப்பிடாமல் என்னை சபித்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அந்த தொல்லையை கொடுக்கக்கூடாது என்று தான் நான் கையை நீட்டினேன் என்றான் அந்தணன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கொடுத்த பேரிச்சம்பழங்களை ஒன்றை மட்டும் வாயில் போட்டார். எப்போதுமே எல்லோருக்கும் அலி மூலமாக அவர் விநியோகித்து விட்டு தான் சாப்பிடுவார். ஆனால் அன்று கொடுத்த அனைத்தையும் அவரே சாப்பிட்டு விட்டார். கொடுத்தவர் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அலி அவரிடம் கேட்டார், எப்போதும் நீங்கள் எல்லோருக்கும் தருவீர்கள், இப்போது நீங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டீர்கள். பேரிச்சம்பழம் நன்றாக இல்லை, அதனால் நான் சாப்பிட்டேன். நல்லதை தானே எல்லோருக்கும் கொடுக்க முடியும். நீங்களும் சாப்பிடாமல் இருக்கிறாமலாமே. கொடுத்தவர் மனம் படாத பாடுபடுமே, அதற்காக சாப்பிட்டேன். இதுதான் நட்பினுடைய இலக்கணம். அருணாச்சல் பிரதேசிலிருந்து துப்டன் டெம்பா என்கிற ஒருவர் எனக்கு நண்பனாரார். நாங்கள் இருவரும் வருமான வரி பணியிலே இருந்தோம். அவருடைய குதிரையில் தான் தலாய் லாமா இந்தியாவிற்கு வந்தார். அதற்கு பிறகு அந்த குதிரையில் வேறு யாரையும் ஏற அவர்களுடைய அம்மா அனுமதிக்கவில்லை. தலாய் லாமா ஏறிய குதிரையில் நீ ஏறுவதா என்று குதிரை கடைசி வரை வேலையே செய்யாமல் இலவசமாக புல்லை பெற்று சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி துப்டன் டப்பாவும் நானும் மிகுந்த நண்பர்களாக இருந்தோம். அவர் எனக்கு திபெத்திய கவிதைகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். தண்டே தந்தாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டு வண்டாமரையின் முகன் முகர்ந்தும் தண்டே நுகரா மண்டகம் வண்டே காணத்திடை இருந்து வந்தே கமல மது உண்ணும் என்கிற விவேக சிந்தாமணியினுடைய பாடலை எல்லாம் திபெத்திய இலக்கியத்திலும் அதற்கான ஒப்புமை இருக்கிறது என்பதை நாங்கள் விவாதித்துக் கொள்வோம். ஆனால் எப்போதுமே எங்களுக்குள் ஒரு பிரச்சனை ஏற்படும். நாங்கள் சாப்பிட போனால் நான் பணத்தை கட்டுவதா அவர் பணத்தை கட்டுவதா என்று தள்ளுமுள்ளு ஏற்படும். கோபித்துக் கொள்வார். அப்படி ஒரு நட்பு எங்களுக்கு இருந்தது. அவர் அருணாச்சல் பிரதேசத்தில் அமைச்சரானார். இப்போது உயிருடன் இல்லை. ஆனால் ஒருபோதும் துப்டன் டெம்பா என்கிற மனிதரை என்னால் மறக்க முடியாது. துப்டன் டெம்பா என்றால் புத்தரை பின்பற்றுபவர் என்று பொருள். அவரிடம் பல சங்கதிகளை நான் பேசியிருக்கிறேன். வடமொழி இலக்கியம் ஒன்றில் ஒரு அற்புதமான உருவகம் வருகிறது. பாலும் தண்ணீரும் இணைந்திருக்கின்றன. தண்ணீர் பாலை நேசிக்கிறதாம். அந்த பாலை கொதிக்க வைக்கிற போது இந்த பால் இவ்வளவு சூட்டில் தடுமாறுகிறதே, தத்தளிக்கிறதே, தொல்லையுறுகிறதே என்று நினைத்து அந்த தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்காக பொங்குகிறதாம். அதனால்தான் பால் பொங்குகிறது. நாம் சிறிது தண்ணீரை விட்டால் மறுபடியும் தண்ணீர் இடைந்ததா அமைதி அடைகிறது என்று அந்த வடமொழி இலக்கியத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் நட்புக்கான இலக்கணம் கொன்ற ஒரு பாடலை பார்த்தேன். அது ஆங்கிலத்தில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லைக் பேல் ப்ளூ சைனா கிளே, பியூட்டிஃபுல் டெலிகேட் பட் ரேர், ஒன்ஸ் broken can be mended,
but the marking is always there. Glad that we haven't left any such marking. நட்பு என்பது அழகான நீல சைனா மண்ணை போன்றது. பார்க்க அழகாகவும் மென்மையாகவும் எப்போதோ கிடைக்கக்கூடிய அரிதாகவும் இருக்கிறது. அதை உடைத்தால் ஒட்டிவிடலாம், ஆனால் எப்போதும் விரிசல்கள் இருக்கத்தான் செய்யும். நல்ல வேளை நாம் இருவரும் விரிசல்கள் எதையும் விடவில்லை. விரிசல்கள் இல்லாத நட்பு தான் மேன்மையானது என்பதை அந்த பாடல் தெரிவிக்கிறது. பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ அழகான பெண்களுக்கோ அதிகமாக நன்றாக படிக்கிற மாணவர்களுக்கோ நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்போதும் நான் அழகு, நான் அறிவாளி என்கின்ற எண்ணத்தை தூக்கி கொண்டே திரிவதால் மற்றவர்கள் அவர்களோடு ஒட்ட முடிவது இல்லை. அல்சிபீடஸ் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறானே என்று சாக்ரட்டிஸை கேட்டபோது அவர் சொன்னார், அவன் எந்த நாட்டுக்கு போய் என்ன பயன், எங்கு போனாலும் தன் நாட்டை தூக்கி கொண்டே செல்கிறான் என்று குறிப்பிட்டார். நீங்கள் வெளிநாடு போக வேண்டுமென்றால் தமிழ்நாட்டை உங்கள் மனத்திலிருந்து இறக்கி வைக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் நீங்கள் தமிழ்நாட்டோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாடு ஒப்பற்றது என்பதால் தானே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. இந்த சமூக ஊடகங்கள் செய்கிற ஒன்று, போலியான நட்பை உருவாக்கி நிஜமான நட்பை காணாமல் அடித்து விடுகிறது. நாம் நம்முடைய கைபேசியிலே போலியான நண்பர்களிடம் செலவழிக்கிற நேரத்தை நம் எதிரே இரத்தமும் சதையுமாக இருக்கிற நண்பர்களோடு செலவழித்தால் இன்னும் எவ்வளவு அவர்கள் உருக்கமாகவும் இறுக்கமாகவும் நம்மோடு இருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த சமூக ஊடகங்கள் நம் நிஜ நண்பர்களை காணாமல் அடித்துவிட்டு போலியான நிழல்களின் பின்னால் நம்மை துரத்துகின்றன என்பது உண்மை. குர்பானி என்கிற படத்திலே ஒரு அற்புதமான வசனம் வரும். இறைமையின் இன்னொரு பெயர் நட்பு என்பது. ரோசி என்கிற ஒரு பெண் இருந்தாள். பணக்கார பெண். வகுப்புக்கு வருவாள். வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் விதவிதமான பரிசுகளை கொண்டு வந்து கொடுப்பாள். பள்ளி முடிகிற போது எல்லோருக்கும் பிடித்தமான நண்பரை எழுதச் சொன்னார்கள். எல்லோரும் எழுதி தந்தார்கள். ஆசிரியர் அறிவித்தார், ஒரு மாணவர் கூட ரோசியை பிடித்ததாக சொல்லவில்லை. அனைவரையும் சமமாக நடத்தினால் நட்பு மலராது. ஏனென்றால் அனைத்து விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொரு விரலும் வித்தியாசமாக இருக்கிறது. மூடுகிற போது சமமாக இருக்கிறது. அதுதான் விரலுடைய மகிமை. அதை போலவே ஒரு பெரியவர் வந்தார். ஒரு மாந்தோப்பிலே சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுவனை அழைத்தார். இவர்களில் யார் உன்னுடைய நண்பர்கள்? அவர் சொன்னான், எல்லோரும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான். சரி, அந்த மாம்பழத்தை பறித்து கொடு. அவனுக்கு எட்டவில்லை. சிறுவர்களில் ஒருவன் குனிந்தான், இன்னொருவன் ஏறினான். அப்போதும் எட்டவில்லை. பிறகு அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கோபுரம் போல ஆக்கி பழத்தை பறிக்க வைத்தார்கள். கீழே இறங்கி அவன் பழத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இதில் ஒருவர் கூட உன்னுடைய நெருங்கிய நண்பர் இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? உண்மையான நண்பனாக இருந்தால் போய் ஒரு ஏடி வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டும். எளிதில் பறித்திருக்கலாம். அதுதான், புத்திசாலியான நண்பர்களையும் அருகில் வைத்துக்கொள் என்று அவர் அனுமதி. நான் படித்திருக்கிறேன். ஒருவர் இப்போதுதான் இறந்த மாதிரி இருக்கிறது. அவர் எங்கேயோ செல்கிறார். ஒரு அலங்கார வளைவு, அவருடன் ஒரு நாய் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வளர்ப்பு நாய். ஒரு அலங்கார வளைவு, சொர்க்கம் என்று போட்டிருக்கிறது. உள்ளே போகிறான். நீங்கள் மட்டும்தான் வர வேண்டும், நாயை வெளியே விட்டு விட்டு வாருங்கள். எனக்கு இப்படிப்பட்ட சொர்க்கம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த நாயை அழைத்து கொண்டு செல்கிறார். மோசமான ஒரு வளைவு, என்ன இருக்கிறது என்று உள்ளே போகிறார். நாயை அழைத்து கொண்டு, எங்கே வந்தீர்கள்? இங்கே வந்தேன், இந்த இடம்தான் தெரிந்தது, உள்ளே வந்தேன். நாயை வெளியே விட்டு விட்டு வாருங்கள். இல்லை, நாயோடு வருவதற்கு எனக்கு அனுமதி இருந்தால் வருகிறேன், உள்ளே வாருங்கள். அப்படியா? இது எந்த இடம்? இது நரகமா? இதுதான் சொர்க்கம். அப்படி என்றால் அது நரகம், அப்படி என்றால் இது சொர்க்கம். ஏன் இப்படி? தன்னுடைய நண்பர்களை விட்டு விட்டு வராதவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதால் தான் நாங்கள் இதை அமைத்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். மென்ஷியஸ் என்பவர் ஒரு அற்புதமான கருத்தை குறிப்பிடுகிறார். 2 உடல்கள் உறையும் ஒரே மனம் நட்பு என்கிறார். உடல்கள் வெவ்வேறு, மனம் ஒன்றே ஒன்றே என்கிறார். அதை எப்போது நாம் அடைய முடியும்? இருவருமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாசிட்டிவிட்டி.
சில பேரிடம் சேர்ந்தால் விரக்தியாக பேசியே வெறுக்கடித்து விடுவார்கள். அவர்களோடு பேசுகிற போது உங்கள் மனத்திலே எந்த உற்சாகமும் தோன்றாது. எதுவுமே சரியில்லை என்று சொல்வார்கள். அவர்களிடம் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச முடியாது. அவர்கள் முகத்திலே ஒரு மலர்ச்சி இருக்காது. யாரிடம் பேசுகிற போது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறதோ, உற்சாகம் பிறக்கிறதோ, ஊக்கம் பிறக்கிறதோ, இன்னும் சிறிது நேரம் இவர்கள் இருக்க மாட்டார்களோ என்று தோன்றுகிறதோ அவர்கள்தான் பாசிட்டிவிட்டி. சில பேர் என்னுடைய கல்லூரியிலே ஒருவர் படித்தார். அவர் குளியலறைக்கு செல்லுகிற போது சிரித்து கொண்டு போவார், திரும்பி வருகிற போது முறைத்து கொண்டு போவார். ஒரே மாதிரி சில பேர் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் புன்னகை சிந்துவார்கள், ஒரு நாள் உர்ரென்று இருப்பார்கள், சில நாள் என்று இருப்பார்கள், சில நாள் நாம் தான் அவருடைய சொத்தையெல்லாம் திருடி கொண்டதை போல இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களோடு நட்பு கொள்ள முடியாது. கன்சிஸ்டன்சி. மூன்றாவது முக்கியமானது, அதை தாண்டி அவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் எப்போதும் ஒத்தாசை செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு தொல்லை என்றால் அடுத்தவர் ஒத்தாசை செய்ய வேண்டும். டாரத்தி பார்க்கர் என்பவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் சொன்னார், தன்னுடைய நண்பரை பற்றி குறிப்பிடுகிற போது சொன்னார், என்னுடைய நண்பருக்கு 18 மொழிகள் தெரியும், அது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் இந்த ஒரு மொழியில் கூட இல்லை என்று சொல்ல தெரியாது. அவ்வளவு தூரம் உதவுகிற மனப்பான்மை கொண்டவர் அவர் என்பதற்காக சொன்னார். இப்போது ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ என்கிற அந்த இதழில் ஒரு கட்டுரையை படித்தேன். யாரெல்லாம் சின்ன வயதில் நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வயதான காலத்தில் அல்சைமர் வியாதியால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போது பலருக்கும் தனிமையின் காரணமாகத்தான் சிறுவயது தனிமை முதுமை வரை நீடிக்கிறது. அவர்கள் வயதான போது மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி நினைவு ஆற்றல் மறதிக்கு உட்படுகிறார்கள். எங்கே இருக்கிறோம் என்பதை தெரியாமல் அவர்கள் இருந்து விடுகிறார்கள் என்பதை அந்த முக்கியமான கருத்து சொல்கிறது. வரலாற்றையும் புனைவியலையும் எடுத்து பார்க்கிற போது ஹோமர் எழுதிய அந்த இலியடில் அக்கில்லஸ் என்கிற ஒப்பற்ற வீரன் வருவான். அவன் பிறக்கிற போது ஓர் அசரீரி ஒலிக்கும், இந்த குழந்தையினுடைய உடலை நீ ஸ்டைக்ஸ் நதியில் ஒரு முறை நனைத்து வெளியேடு, நதியில் நனைந்த பாகங்களை யாரும் அம்பால் துளைக்க முடியாது என்று. தாய் யோசிப்பால் எந்த பாகத்தை நாம் அவ்வாறு செய்யலாம் என்று. குதிகாலை பிடித்து நதியில் முக்கி எடுப்பால் குதிகால் மட்டுமே பலவீனமானவன் அவன். துரியோதனனுக்கு தொடை மட்டுமே பலவீனமாக இருந்ததைப் போல அந்த அக்கில்லஸ் தன்னுடைய நண்பன் பெட்ரோக்ளஸை ஹெக்டர் என்கின்ற ட்ராய் வீரன் வீழ்த்துவதை பார்த்து அந்த ஹெக்டரை பழிதீர்க்காமல் விடமாட்டேன் என்று அவனை துரத்தி கொள்வதைப் போல வரும். தன்னுடைய நண்பனை நினைந்து நினைந்து உருகுகிறான் அக்கில்லஸ். உள்ளத்திலே உறுதி பெற்றவன்தான், உடலிலே உறுதி பெற்றவன்தான். ஆனாலும் நண்பனுடைய இழப்பை அவன் ஒரு நாளும் தாங்க முடியாமல் போகிறது. மகாபாரதத்திலே பார்த்தால் துரியனுக்கும் கர்ணனுக்கும் இருந்த நட்பு மகத்தானது. பானுமதியோடு விளையாடி கொண்டிருக்கிற போது இடுப்பிலே இருந்த அந்த மணி அவள் எழுகிற போது பிடித்து இழுத்ததால் கீழே உருள்கிற போது துரியோதனன் வந்து சிறிதும் சந்தேகப்படாமல் எடுக்கவோ கோர்க்கவோ என்று சொன்ன வரிகள் பிரபலமானவை. அவன் பானுமதிக்கு சொல்கிறான், நீ என் தங்கை மாதிரி, ஒன்றை உனக்கு உத்தரவாதம் தருகிறேன், நான் போர்க்களத்தில் உயிரோடு இருக்கிறவரை துரியனுடைய உடலுக்கு ஒன்றும் ஆகாது. பாண்டவர் பூமியிலே வாலி எழுதுகிறார், துரியனின் தோழமை கர்ணனுக்கு இரு கண்ணொக்கது, துரியன் கர்ணனுக்கு பிரியன், ஒரு நாளும் பிரியன் துரியனை கர்ணன் பிரியன் என்று எழுதுகிறார். ஜோசப் அடிசன் என்கிற ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவ்வப்போது கைமாற்று வாங்குவார், திருப்பி கொடுத்து விடுவார். ஒரு முறை கைமாற்று வாங்கினார், திருப்பி கொடுக்கவில்லை. முதலில் கைமாற்று கொடுக்காமல் இருப்பதற்கு முன்னால் ஜோசப் அடிசன் எதை பேசினாலும் அதற்கு மறு பேச்சு பேசுவார், விவாதங்கள் நடக்கும். ஆனால் கைமாற்று வாங்கிய பிறகு அவர் எது சொன்னாலும் நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொன்னார். ஒரு நாள் ஜோசப் அடிசன் சொன்னார், ஒன்று விவாதம் செய், இல்லாவிட்டால் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விடு என்று சொன்னார்.
விவாதங்கள் நண்பர்களிடையே நடக்க வேண்டும். நண்பர்களுடைய விவாதம் என்பது கோழி தன்னுடைய குஞ்சை கொத்துவதைப் போல, மற்றவர்களுடைய விமர்சனம் என்பது கழுகு குஞ்சுகளை கொத்துவதைப் போல. தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை ஔவையாருக்கும் அதியனுக்கும் இருந்த நட்பு அனைவரும் அறிந்தது. அதனால் தன்னுடைய நட்பை மதிப்பதற்காக அந்த நெல்லிக்கனியை அதியன் கொடுத்ததை மகிழ்ந்து ஔவையார் பாராட்டுகிறார். பாரிக்கும் கபிலருக்கும் இருந்த நட்பு உலக புகழ் பெற்றது. பாரியனுடைய பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு வடக்கிருந்து உயிர் துறக்கிறார் கபிலர். பிசிராந்தையாருக்கும் கோப்பெரும் சோழனுக்கும் இருந்த நட்பு அனைவரும் அறிந்தது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிசிராந்தையார் என்கிற ஒரு நாடகத்தையே எழுதியிருக்கிறார். திரு ஆவுடையப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 5 அதிகாரங்களை நட்புக்காக வள்ளுவர் ஒதுக்கியிருக்கிறார். தகவல் பரிமாற்றத்திற்காக 10 அதிகாரங்கள், நட்புக்காக 5. அதை பொருட்பாலிலே கொண்டு வந்து வைத்ததற்கு காரணம், நட்பு ஒரு அறமாக இருந்தாலும் நட்பிலே ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதிலே அவர் சொல்லுகிறார், நல்லவருடைய நட்பு நாளுக்கு நாள் வளரும். சில பேர் எடுத்தவுடனே நெருங்கி விடுவார்கள், 2வது நாளே பிரிந்து விடுவார்கள். ஆனால் நல்லவர்கள் மெதுவாக ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வார்கள், படிப்படியாக புரிந்து கொள்வார்கள், பிறகு இணைவார். இணைந்த பிறகும் அவருடைய நட்பு வளரும். நேற்று இருந்ததை விட இன்று இன்னும் அடர்த்தியாக ஆகும். அதுதான் நட்பு. ஒரு நண்பன் எப்படி இருப்பான், எது சிறந்த நட்பு என்பதற்கு வள்ளுவரை விட சிறந்த இலக்கணம் யாரும் கூறவில்லை. நவில் தரும் நூல் நயம் போல பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு என்கிறார். நட்பு கூட சொல்லவில்லை, தொடர்பே. ஒரு நூலை நாம் படித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. திருக்குறளை யாராவது நான் படித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. கேட்டால் படித்து கொண்டிருக்கிறேன். நான் ஷேக்ஸ்பியரை படித்து முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. ஷேக்ஸ்பியரை படித்து கொண்டிருக்கிறேன். ஏன் படித்து கொண்டே இருக்கிறேன்? லாவோ ட்சுவை படித்து கொண்டே இருக்கிறேன். டாவோ டீச்சிங்கை படித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் வேண்டுமானால் கன்ஃபியூசியஸை படித்து விட்டேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் திருக்குறளை படிக்கிற போது உங்கள் முதிர்ச்சிக்கு ஏற்ப அதன் பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதைப்போல ஒரு நண்பன் ஒவ்வொரு முறை புரட்டுகிற போதும் ஒரு புது பொருளை தந்து கொண்டே இருக்கிறான். அவனிடம் அறியாத பக்கங்கள். மேன்மையான நண்பர்கள் தங்களுடைய எல்லா திறமைகளையும் முதல் நாளில் காண்பித்து விட மாட்டார்கள். எல்லா அறிவையும் வெளியே கொட்டி விட மாட்டார்கள். நீங்களாக தேடி தேடி அவருடைய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் இத்தனை திறமையாவோ, இதை கூட இவர் தெரிந்து வைத்திருக்கிறாரா, இந்த புத்தகம் படிக்க வேண்டும் என்பது கூட இவருக்கு தெரிகிறதா, இந்த தலைப்பில் கூட பேசுகிறாரா, இவ்வளவு பெருந்தன்மை உள்ளவரா, இந்த உதவியை கூட செய்வாரா என்று நீங்கள் வியந்து வியந்து போற்றுகிற அளவிற்கு இருப்பவர்கள் தான் அந்த நவில் தோறும் நூணயம் போல இருப்பவர்கள். நட்பு எப்படி ஒருவரை பாதிக்கும் என்பதற்கு முன்ஷி பிரேம்சந்த் ஒரு கதையை எழுதியிருக்கிறார், சேவா சதன் என்று. ஒரு தவறான நடத்தை உள்ள ஒரு பெண்மணியுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பெண்மணி போய் குடியிருக்கிறாள். தனிமை, வேறு வழியே இல்லை. தவறான நடத்தை உள்ள பெண்ணோடு பழகத் தொடங்குகிறாள். இவளும் நடத்தையில் கெட்டுப்போகிறாள் என்பதுதான் அந்த சேவாசதன் என்கிற அந்த அருமையான நாவலுடைய கதை. நம்முடைய இலக்கியங்களில், அதுவும் குறிப்பாக சங்க காலத்திலே ஆண்களுக்கு தோழமையை வலியுறுத்துவதை விட பெண்களுக்கு தோழியை வலியுறுத்துவது அதிகமாக இருக்கிறது. சரளா ராஜகோபாலன் அவர்கள் சங்க காலத்தில் தோழிகள் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். ஏனென்றால் தோழிகள் நம்மை பிரதிபலிப்பதில் ஆடி, உடல் நலத்தை சொல்லுவதில் நாடி, ரகசியத்தை பாதுகாப்பதில் மூடி, நம்மை பாதுகாப்பதில் வேலி, அறிவுரை சொல்வதில் ஞானி. அப்படி இருக்கிறவர். தமிழ் இலக்கியத்துடைய சிறப்பு அது. அப்படிப்பட்ட சிறப்பு தோழிகளுக்கு ஏன் இருந்தது என்றால், அவர்கள் தலைவியை ஆற்றுப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், ஆறுதல் சொல்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் அந்த சிறப்பு. கம்பராமாயணத்திலே ராமனை நான் ஒரு பகல் பழகினால் உயிரையும் ஈவரால் என்று மேற்கோள் காட்டினேன். அதற்கு காரணம், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் வந்து பேசட்டுமே என்று தான் நினைப்பார்கள். ஒன்றுமில்லை, ஒரே பதவியில் இருப்பார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அதே பதவி,
தாசில்தார் அலுவலகத்திலும் அதே பிறவி. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருப்பவர்கள் அவர்கள் வந்து பேசிட்டுமே, நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறேன், அவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தானே இருக்கிறார் என்று நினைக்கிற மனப்பான்மை உண்டு. ஆனால் ராமன் நடைபயிலுகிற போது எதிரே யார் வந்தாலும் இவன் முன்னால் சென்று பேசுவான். எதிர்வரும் அவர்களை எமையுட இறைவன் முதிர்தரு கருணையால் முகமலர் ஒளிரா எது வினை இடரிலை இனிதுனும் மனையே மதிதரும் இளையரும் வலியகொள் எனவே அவனிடம் சென்று நன்றாக இருக்கிறீர்களா என்று அவன் கேட்பான். அதனால்தான் தோடர்களை அவன் சகோதரர்களாக கருதினான். குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சோழ்வார் மகனுடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அழகமலர் காதலையே நின்னோடும் எழுவரானோம் புகழரும் காணந்தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை. என் தந்தை என்னை காட்டுக்கு அனுப்புகிற போது ஒரு மகன் போய்விட்டான் என்று வருந்தினான். ஆனால் இப்போது 3 கூடுதல் மகன்களை பெற்றிருக்கிறார், ஒன்றை அனுப்பி 3ஐ பெற்றிருக்கிறார் என்று பாராட்டுகிறார். அதுதான் கம்பருடைய அந்த கவி திறமையின் அடையாளம். நாம் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் 2 நண்பர்கள் இருந்தார்கள். உலகத்தையே தங்கள் சித்தாந்தத்தால் குலுக்கினார்கள். ஒருவர் வறுமையிலே வாடினார், ஒருவர் பொருளை துறந்து வந்து அவருக்கு உதவினார். அவர்கள்தான் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகிய இருவர். இந்திய சரித்திரத்திலே பார்த்தால் அக்பர், பீர்பால் ஆகியோருடைய இருவருடைய நட்பு இந்திய புகழ் பெற்றது. பீர்பாலுடைய உண்மையான பெயர் மகேஷ் தாஸ். அக்பருக்கு மிகவும் நெருங்கியவர். ஆப்கானிலே ஒரு கிளர்ச்சி நடக்கிறது, அதை அடக்குவதற்கு யாரை அனுப்பலாம் என்று சீட்டு குலுக்கி போட்டபோது பீர்பாலுடைய பெயர் வந்தது. பீர்பாலை அனுப்புகிறார். அரைகுறை மனத்தோடு பீர்பால் அங்கே பலியாகி விடுகிறார். வெகு நாட்கள் அக்பர் சரியாக சாப்பிடாமல் கண்ணீர் வகுத்து பீர்பாலுக்காக வருந்தினார் என்று ஆபிரகாம் ஏராளி எழுதியிருக்கிறார். அந்த அளவிற்கு பீர்பாலின் மீது அன்பு செலுத்தினார். பீட்டர்ஸ்பர்க் நகரிலே வழக்கறிஞராக பணியாற்றுகிற போது குரூப்ஸ்கயா என்கிற அந்த பெண்மணி பொது உடைமை விவாதங்களின் போதுதான் லெனினுக்கு பழக்கமானார். பிறகு அவர் மனைவியாகவும் ஆனார். அந்த குரூப்ஸ்கயாவிற்கு கடிதங்களை எல்லாம் சிறையில் இருந்து அவர் எப்படி எழுதுவார் என்பதே சுவையானது. காகிதங்களில் அவர் பாலினால் எழுதி கடிதங்களை அனுப்புவார். அதை விளக்கில் காட்டினால் மட்டுமே எழுத்துகள் தெரியும் என்கிற முறையிலே அனுப்பினார் லெனின். இவர்களெல்லாம் சரித்திர புகழ் பெற்றவர்கள். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இலக்கியமே இல்லை. ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளை எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும். விரும்பிய ஒரு பெண்ணை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் 1 பவுண்டு சதையை கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு ஆண்டனியோ பெசானியாவுக்காக அந்த ஷைலாக்குடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறான். கப்பல்கள் மூழ்கி விடுகின்றன. அப்போது பெசானியோ தன்னுடைய மனைவியான போர்ஷியாவின் மூலமாக வாதம் செய்து விடுவிக்கிறான். ஹேம்லெட்டுக்கு அதே போல ஹொரேஷியா என்பவன் மிகப்பெரிய நண்பனாக இருக்கிறான். அதை போலத்தான் கசியஸும் புரூட்டஸும் உயர்ந்த நோக்கம் ஒன்றுக்காக இணைந்திருப்பதாக சொல்லி நண்பர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகங்களிலுமே நண்பர்கள் இருக்கிறார்கள். 5ஆம் ஹென்றி இளவரசனாக இருக்கிற போது ஃபால்ஸ்டாஃப் என்பவனை நண்பனாக பெறுகிறான். ஆனால் மன்னனாக பிறகு அவனை ஒதுக்கி வைக்கிறான். காரணம், இப்போது பொறுப்புகள் இருக்கின்றன, இது கேளிக்கைகளுக்கான இடமில்லை என்று ஒதுக்கி வைக்கிறான். நட்பு என்பது உன்னதமானது. நாம் உண்மையான நண்பர்களை பெற்றால் மனத்தளர்ச்சி வராது, மறதி வராது, அன்பு பெருகும், ஆதரவு பெருகும், மகிழ்ச்சி பெருகும். நண்பர்களை பெறுவோம். நட்பு என்கிற நந்தவனத்தில் தினமும் நடைபயிலுவோம். நன்றி.